வணக்கம். யூஸ் பண்ணாத புடவையை நம்ம எப்படி லாங் கவுனாக தைக்கலாம் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். மொத்த உயரம் வந்து 14 இன்ச்சு, ஆஃப் இன்ச்சு பிடிச்சு தைக்கிறதுக்கு மேலேயும் கீழேயும் சேர்த்த மாதிரி நான் 14 இன்ச்சு எடுத்துக்கிறேன். மார்பு சுற்றளவு 11 இன்ச்சு, சைடில் 1.5 இன்ச்சோட சேர்த்து 11 இன்ச்சு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு கீழே வந்து இடுப்பு சுற்றளவு 10 இன்ச்சு, பிடிச்சு தைக்கிறதுக்கு 1.5 இன்ச்சோட சேர்த்து 10 இன்ச்சு வருது. கழுத்தோட அகலம் 4 இன்ச்சு, அதுக்கு கீழே முன்கழுத்து இறக்கம் 5 இன்ச்சு நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஷோல்டரோட லென்த்து 3 இன்ச்சு, சைடில் ஆஃப் இன்ச்சு பிடிச்சு தைக்கிறதுக்கு சேர்த்த மாதிரி 3 இன்ச்சு நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் முன்கழுத்து இறக்கம் வந்து நம்ம 5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிட்டா அதுக்கப்புறம் நம்மளுக்கு விருப்பமான டிசைன் நாம் வரைஞ்சிக்கணும். நெக்ஸ்ட்டு ஆர்ம் ஹோல் இறக்கம் வந்து 6 இன்ச்சு எடுத்துக்கணும். அதுலேருந்து மிடில் பாயிண்டில் நான் 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து நான் ஆர்ம் ஹோல் வளைவு வரைஞ்சிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பின்கழுத்து இறக்கம் நான் 3 இன்ச்சு எடுத்துக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு நாம் அதுக்கு ஒரு வளைவு வரைஞ்சிக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்ம உள்ளே வந்து ஒரு ஸ்கேல் வச்சு நல்லா உள்ளே இருக்கிற துணியை நம்ம நல்லா வந்து தள்ளி விட்டுட்டு அப்புறமா கட் பண்ணிக்கணும். இல்லைனா வந்து உள்ளே இருக்கிற துணி கட் ஆகாமல் இருந்துடும். அதனால் இப்போது தேவையில்லாத எட்ஜஸ்லாம் கட் பண்ணி பேக்கை வந்து எடுத்து வச்சிடணும். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நம்ம ஆஃப் இன்ச்சு வந்து குடஞ்சி கட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நெக்கையும் ஃப்ரண்ட்டில் வந்து கட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போது பேக்கு ஃப்ரண்ட்டு 2 லைனிங்கையும் வந்து மெயின் கிளாத்தில் நம்ம தனித்தனியாக வந்து இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதே மாதிரி பேக்கு ஃப்ரண்ட்டு 2லேயும் மெயின் கிளாத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். லைனிங் கிளாத்தை இப்படி 4 கோன் ஷேப்பில் மடித்து போட்டுக்கணும். பாட்டம் வந்து நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் இடுப்போடைய உயரத்தை வந்து நான் கட் பண்ணதில் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வளைவு வரைஞ்சிட்டு இப்போது இந்த வளைவு மேலேயே டேப்பை வச்சு நம்ம மொத்த உயரத்தை 28 இன்ச்சு மார்க் பண்ணி வரணும். மார்க் பண்ணி வந்ததில் வளைவு வரைஞ்சி கட் பண்ணிக்கணும். லைனிங் கிளாத்தை நம்ம 4 கோன் ஷேப்பில் மடித்த மாதிரி மெயின் கிளாத்தையும் மடிச்சுக்கணும். மேலே நம்ம மார்க் பண்ண அந்த அளவு மேலே நம்ம டேப்பை வச்சு கீழே வந்து கொஞ்சம் மெயின் கிளாத்தில் அதிகமாக வச்சு 31 இன்ச்சாக நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதில் இந்த மாதிரி ஒரு வளைவு வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம். கீழே கட் பண்ண வளைவில் நம்ம கொஞ்சம் அட்டாச் பண்ணி தைக்க வேண்டியிருக்குது. அதனால் மீதம் இருக்கிற துணியில் நம்ம அட்டாச்சுக்கு இது மாதிரி கட் பண்ணி இதோட ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம். தைக்கும் போது இதை சேர்த்து தைச்சிக்கலாம். அவ்வளோதான், பாட்டம் முடிஞ்சிச்சு. இதை எடுத்து வச்சுப்போம். இப்போது ஷார்ட் ஸ்லீவ் கட்டிங் பார்க்கலாம். கீழே கையோட நீளம் வந்து 7.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். மேலே வந்து கையோட நீளம் வந்து 4.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மேல் கை சுற்றளவு 9 இன்ச்சு நம்ம எப்படி மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அதுலேருந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு வளைவு வரைஞ்சிக்கணும். நெக்ஸ்ட்டு பிடிச்சு தைக்கிறதுக்கு நம்ம 1.5 இன்ச்சு கீழே வந்து நான் விடுறேன். அதே மாதிரி மேலே ஒரு ½ இன்ச்சு நான் பிடிச்சு தைக்கிறதுக்கு விடுறேன். அதையும் சேர்த்த மாதிரி வரைஞ்சிட்டு கட் பண்ணிக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். உள்ளே வந்து ஸ்கேல் வச்சு நல்லா உள்ளே துணி நல்லா தள்ளி விட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜாயிண்டிங்கில் நான் ஒரு சின்ன கட் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ பின் பண்ணிவிட்டு ஒரு ½ இன்ச்சு வந்து உள்ளே நம்ம குடஞ்சி கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பக்கம் வச்சு தைக்கிறத நம்ம எப்படி கட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இது ஃப்ரண்ட்டுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு நாட் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், கட்டிங் முடிஞ்சிச்சு. ஸ்டிச்சிங் வந்து நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணாத சாரியை எப்படி நமக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் தைக்கலாம் அப்படிங்கிற வீடியோஸ் நிறைய நம்ம சேனலில் வரப்போகுது. அது மட்டும் இல்லை, நிறைய ப்ரூச்சஸ் டிசைன், ஆரி டிசைன் இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.